ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது ஜிஸ்டாம் அவங்களுக்கு ட்ரைனிங் வீடியோஸ். நான் உங்கள் குப்னாத் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் வந்துட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் இந்த வீடியோ மூலமா நான் சந்திக்கிறதுல. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் போட்டுருந்தீங்க. ப்ளீஸ் கண்டினியூ த வீடியோ, ரெகுலராக வீடியோ போடுங்க. ஸோ கங்க்ராலேஷன், சூப்பராக நடத்துறீங்க. ஓகே, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நியர்லி 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கொண்டு விட்டுருக்கீங்க. ஸோ அது கூடிய சீக்கிரம் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகுது. ஸோ அதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் போகிற கமெண்ட்ஸ் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத விட இன்னும் நிறைய வீடியோ போடணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் தான் என்னோட மைண்டில் அதிகமாக ஓடிட்டே இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப 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 பெரிய நன்றி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க் செக்ஷனுங்க. ஸோ நெட்வொர்க் செக்ஷன் நிறைய இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சுங்க. என்ன ப்ரோ போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 4 விஷயம் இருக்கு நண்பா. அதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் பார்க்கலாம். ஸோ ஏன்னா நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. பட் நான் ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா அது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி திருப்பி என்னையவே கேள்வி கேட்குறீங்க. ஸோ நம்ம ஹிண்ட் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். அந்த ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் பிகினிங்கில் கற்றுக்கும் போது யாருமே ஹிண்ட் தர மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஹிண்ட் தரதுங்கிறதே நமக்கு ஒரு அபூர்வம் தான். அப்படி ஒரு ஹிண்ட் தரோம் அப்படின்னா நீங்கள் அதை நல்லா கேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், டெடிகேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நெட்வொர்க், அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வரல. ஏன்னா இப்போ நெட்வொர்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மொபைலை வேஸ்ட் தான். நெட்வொர்க் வேலை செய்யல அப்படின்னா மொபைலில் இருக்கிறது ஒன்று இல்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த நெட்வொர்க் எப்படி நம்ம சரி பண்ணலாம். ஸோ நெட்வொர்க் கிடைக்கல, லோ நெட்வொர்க் கவரேஜ், ஸோ அதுக்கான டிப்ஸ், ட்ரிக்ஸ், சொல்யூஷன்ஸ், அந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டபுள் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ டாப்பில் டபுள் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டபுள் பேண்ட் அப்படின்னா என்னங்க, டேரெக்டாக டபுள் பேண்ட் நெட்வொர்க்னு சொல்லிட்டு டேரெக்டாக டபுள் பேண்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சிங்கிள் பேண்ட் அப்படின்னு இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ அதை நான் சொல்லாமல் ஏன் டபுள் பேண்டுக்கு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்ஷனில் சிங்கிள் பேண்ட் டபுள் பேண்ட் சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பேண்டை பார்க்குறோம். ஸோ டபுள் பேண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே சிங்கிள் பேண்ட் ஈஸி தான். ஒன்றுமே இல்லைங்க, டபுள் பேண்டில் இருக்கிறது இங்கெல்லாம் டபுளாக இருக்குது, அதில் சிங்கிளாக இருக்கும், அவ்வளோதான் வேலை. ஸோ இதில் நான் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு 2 விஷயம் சொல்லிக்கிறேன். இதில் ஜிஎஸ்எம் டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 900 MHz வேலை செய்யுது. டிசிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 ஆர் அபோவில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை தான் நெட்வொர்க்கில் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஜிஎஸ்எம்கான ஒரு பாத்வே, டிசிஎஸ்க்கான ஒரு பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்னடா டயக்ராம் பெருசாக இருக்கே, ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் ப்ராசஸ் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சிம் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறீங்க, செகண்ட் சிம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா வோடாஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிம் ஜியோ, செகண்ட் சிம் வோடாஃபோன். ஸோ ஃபஸ்ட்டு சிம்மில் பார்த்தீங்க அப்படின்னா எல்டி பண்ணியிருப்பீங்க, செகண்ட் சிம் பார்த்தீங்கன்னா 2Gயில் வேலை செய்யும். ஸோ இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ரெண்டுமே டபுள் இதில் 4Gயில் வேலை செய்யுது. ஸோ நான் இதுக்கான நான் பேசிக் கான்செப்டை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம் ஜியோ, செகண்ட் சிம் வோடாஃபோன். ஸோ அந்த ஜியோ அப்படிங்கிறத நான் டிசிஎஸ்ன்னு சொல்கிறேன், வோடாஃபோன் அப்படிங்கிறத நான் ஜிஎஸ்எம்னு சொல்கிறேன். நீங்கள் ஏன் ஜிஎஸ்எம் சொல்கிறீங்க அப்படின்னா செகண்ட் சிம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2Gயில் தான் வேலை செய்யும். அப்படி 2Gனா அது பார்த்தீங்க அப்படின்னா 900 MHz தான் வேலை செய்யும். ஐ மீன் ஜிஎஸ்எம் 900 MHz வேலை செய்யணும்னா ஜிஎஸ்எம் அப்படிங்கிறத நான் சொல்கிறோம். ஸோ இந்த ஜிஎஸ்எம் பழைய கான்செப்ட். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். பழைய இந்த நோக்கியா மொபைல், சாம்சங் குட்டி கீப்பர்லாம் ஜிஎஸ்எம் கான்செப்ட் தான். அப்போலாம் டிசிஎஸ்ஸே கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அப்போ 2G தான், 3G 4Gலாம் அப்போ கிடையாது. ஸோ அப்போ ஜிஎஸ்எம் தான் யூஸ் பண்ணுறோம். ஜிஎஸ்எம் கொஞ்சம் ஓல்டு கான்செப்ட், அதாவது அப்பையிலேருந்து இருக்கிற ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறது, சைனாவில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதனால தான் சைனா மொபைல்ஸில் இந்தியாவில் ஒர்க் ஆகுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்எம் 900 MHz வேலை செய்யும். ஸோ இதுக்கான சிம்ஸ் பார்த்தீங்கன்னா வோடாஃபோன், ஐடியா, இது முன்னாடி இந்த டோகோமோ, யூனினார் அந்த மாதிரியான செல்ஸ். ஸோ டிசிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல், ஜியோ. இது ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். டிசிஎஸ்ல 1800 இருக்குது. இதை விட டபுள் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு வாய்ஸ் கேரியர் இருக்கும், இன்டர்நெட் இருக்கும், ஸ்பீட் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் டிசிஎஸ்ல. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது, ஃபர்ஸ்ட் சிம் ஜியோ சிம், செகண்ட் சிம் வோடாஃபோனுக்கு ஒரு கால் வருது. அப்படி வோடாஃபோனுக்கு அந்த கால் வருது அப்படின்னா ஆண்டனா இங்கே ரிசீவ் பண்ணும். ஆண்டனா ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஆண்டனா சுவிட்ச்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இங்கே போயிட்டு பவர் ஆம்பிளிஃபைர்னு ஒருத்தர் இருக்காரு. பவர் ஆம்பிளிஃபைர்னா இந்த நெட்வொர்க்கு தேவையான பவர் செக்ஷன். ஸோ விபேட் அப்படின்னு சொல்லி இந்த 3.7 வோல்ட் போட்டிருக்கேன். ஸோ விபேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி வோல்டேஜ் டேரக்டாக நெட்வொர்க் செக்ஷன் வரும். அப்படின்னா இந்த ப்ராசஸ் வேலை செய்யும். ஸோ இது பவர் செக்ஷன்லேருந்து, பவர் ஆம்பிளிஃபையர்லேருந்து நமக்கு பவர் வந்துடுது. பவர் வந்ததுக்கப்புறம் ஆண்டனா ரிசீவ் ஆகுது. உங்களோட வோடாஃபோன் சிம்முக்கு இப்போ கால் வருது அப்படின்னா இந்த ஆண்டனா சுவிட்ச் என்ன பண்ணும். ஸோ வோடாஃபோன் சிம் செகண்டரியில் போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன, ஜிஎஸ்எம். ஸோ இந்த ஜிஎஸ்எம் புரிஞ்சிக்கிறது தான் இந்த ஆண்டனா சுவிட்ச். வரதை ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் செக்ஷனில் எடுத்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிட்டு பவர் எடுத்துக்கிட்டு இப்போ வரது ஒரு ஜிஎஸ்எம் அப்படிங்கிறதுனால இந்த டிசிஎஸ்ஸை இக்னோர் பண்ணிட்டு ஜிஎஸ்எம்ல கனெக்ட் பண்ணிடும். ஸோ அதான் இந்த ஆண்டனா சுவிட்சோட வேலை. வரது
டிசிஎஸ் கனெக்ஷனா இல்லை ஜிஎஸ்எம் கனெக்ஷனா அப்படிங்கிறத ஸ்விட்ச் பண்ணுறது தான் இந்த ஆண்டனாவோட வேலை. சப்போஸ் இப்போ உங்களுக்கு வோடாஃபோனில் வரல ஜியோவில் வருது அப்படின்னா இந்த ஆண்டனா சுவிட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ என்ன 1800 MHz மேலே வேலை செய்யும் அப்படிங்கிறதுனால இதை இக்னோர் பண்ணிட்டு இந்த டிசிஎஸ் லைனே எடுத்துக்கும். ஸோ ஓகேங்களா, அதுதான் ஆண்டனாவோட சுவிட்ச். பவர் ஆம்பிளிஃபையரோட ப்ராசஸ் இதுதான். இது வந்து பவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. பவர் மட்டும் அது மட்டும் இல்லாமல் ஆம்பிளிஃபை பண்ணுறதும் தான் வந்து பிஎஃப்ஓ, அதாவது பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஆண்டனா சுவிட்சில் இருந்து நான் இதுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். ஸோ இது என்ன ஜிஎஸ்எம் பிஎஃப் அப்படின்னா பேஸ் பேண்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வர சிக்னல்ஸ், அதாவது வந்து எதிர்முனையில், அதாவது ஆப்போசிட்டில் இருக்காங்க அந்த பேசுகிற வர சிக்னல்ஸை ஆண்டனா வாங்கிக்கிச்சு, ஆண்டனா சுவிட்சும் ரிசீவ் பண்ணிட்டு இங்கே கொடுத்துருச்சு அப்படின்னா ஸோ இதில் வந்து பேண்ட் பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ மீன் வர சிக்னல் கேரியரை எந்த நாய்ஸும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இது ரெண்டு விஷயம் இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுது. ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிக்னலை இன்னும் பர்டிகுலராக நம்ம வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ வந்து நல்லா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்மியாக வர ஹலோ அப்படிங்கிறத ஹலோ அப்படின்னு வந்து டக்குன்னு அந்த மாதிரி கேட்கறதுக்கு வந்து இந்த ஆம்பிளிஃபை பண்ணுறோம். அதாவது வந்து இந்த இடத்துல வந்து தேவையில்லாத நாய்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறோம். ஆம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஃப் அண்ட் ஐஎஃப் ஐசிக்குள்ளே போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த இடத்துல ஆம்பிளிஃபை பண்ணோம். ஸோ இந்த இடத்துல லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் இது வந்து மிக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆம்பிளிஃபையர் இது எல்லாமே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி டிடெக்டர், இந்த இடத்துல ஒரு டிடெக்டர் இருக்குது, இந்த ஐசிக்குள்ளே எல்லாமே இருக்கும். நான் வந்து உள்ளே என்ன நடக்குதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதனால தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிடெக்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபில்டர் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி மறுபடியும் ஆம்பிளிஃபை பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல டிடெக்ட் பண்ணி ஆடியோ ஐசிக்கு நமக்கு சென்ட் பண்ணிட்டு சிக்னலை, அதாவது வர காலை, அதாவது வந்து இந்த ஆண்டனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆப்போசிட்ல இருந்து ஹலோ அப்படின்னா ஹலோ, அது வந்து என்ன வந்து செக்ஷன் ஜிஎஸ்எம்மா டிசிஎஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ஜிஎஸ்எம்மா இந்த இடத்துல வந்து ஃபில்டர் பண்ணுது. ஹெலோன்னு பக்கத்தில் ஏதாவது நாய்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஹெலோங்கிறத மட்டும் நமக்கு வந்து கிளியர் பண்ணுது. அந்த ஹெலோ அப்படிங்கிறத ஹெலோ அப்படிங்கிறது பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த ஆர்எஃப் அண்ட் ஐஎஃப் ஐசிக்குள்ளே போயிட்டு மிக்ஸ் பண்ணி டெரெக்ட் பண்ணி இது என்ன பண்ணுது அப்படின்னா டிஜிட்டல் டு அனலாக், அதாவது ஆடியோ ஐசிக்கு சென்ட் பண்ணுது. டிஜிட்டல் டு அனலாக் இந்த இடத்துல பாருங்க ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. அந்த டிஜிட்டல் டு அனலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரது எல்லாமே டிஜிட்டல் வந்து சிக்னல்ஸ். இதுக்கப்புறம் நம்ம காதால் கேட்கணும் இல்லையா, அதுக்கு வந்து அனலாகாக மாற்றுது. அப்போ வந்து இங்கிருந்து வந்த எலக்ட்ரானிக் டிஜிட்டல் சிக்னல்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் டு அனலாகாக மாற்றிட்டு ஸோ அந்த இடத்துல மாற்றும் போது இன்னும் கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணுறோம். ஹலோ 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 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியர் பண்ணி இந்த ஆம்பிளிஃபை பண்ணி இது எங்கே போகுது ஸ்பீக்கருக்கு, அதாவது நம்மளுடைய மொபைல் ஸ்பீக்கருக்கு அவங்க பேசுனது எல்லாமே ப்ராசஸ் முடிச்சுட்டு ஹலோன்னு நமக்கு அதில் கேட்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்எம்ல பேசிட்டு இருந்தோம். இப்போ ஜியோவில் காலிங் வருது அப்படின்னா வழக்கம் போல் நம்ம வந்து பவர் ஆம்பிளிஃபையருக்கு போயிட்டு மறுபடியும் ஆண்டனா சுவிட்ச் ஜியோவா அப்படின்னா 1800 MHz, அதுக்கு உண்டான ஃபில்டரிங் பர்பஸ், ஆம்பிளிஃபைங் பர்பஸ். இங்கே வந்து ஜிஎஸ்எம் ஆம்பிளிஃபைனா டிசிஎஸ் ஆம்பிளிஃபையர், அவ்வளோதாங்க. ஆம்பிளிஃபை பர்பஸ் மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு டெரெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் டிஜிட்டல் அனலாக மாத்திரம் அங்கேருந்து ஸ்பீக்கருக்கு போயிடுது. ஸோ அங்கே பேசுகிறத நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பேசுகிறத அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, அதுக்கான ப்ராசஸ் தான் கீழே இருக்க ப்ராசஸ்ங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல மிக்சர் ஒன்று சொல்ல பார்த்தியா, எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல எதுக்கு மிக்சர் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஆசிலேஷன், அதாவது வந்து ஐஎஃப் ஆசிலேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த ஐஎஃப் ஆசிலேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது ஃப்ரீக்வன்சி நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருது. அதாவது வந்து அலைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மேக்னெட்டிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு குறையுது. ஸோ அந்த ஆசிலேட்டர் என்ன பண்ணணும் இன்னும் பர்டிகுலர் எக்ஸ்ட்ரா ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணி இன்னும் வாய்ஸஸ்லாம் வந்து நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி இந்த ஆசிலேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணும். ஸோ இங்கேருந்து இந்த ஆசிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் அடித்து டேரெக்டாக இந்த மிக்சருக்கு போயிடுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி இந்த இடத்துல ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், போகிறதுக்கு நடுவில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் வந்து 2 கனெக்ஷன் போகும். இந்த ஆஃபில் போயிட்டு ஜிஎஸ்எம்க்கு போகும். ஸோ இன்னொரு கனெக்ஷன் வந்து டேரெக்டாக வந்து நமக்கு டிசிஎஸ்ல ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ இதில் என்ன ஆஃப் போட்டு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க. இந்த ஆசிலேட்டர் வந்து 1800 MHz ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணுது. ஸோ இதை நம்ம நேரடியாக ஜிஎஸ்எம்ல கொடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஆஃபாக ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்எம் அனுப்புகிறோம். ஸோ 1800 MHz கிரியேட் பண்ணுறதை வந்து டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா டிசிஎஸ்ல வந்து ஆல்ரெடி 1800 தானே ஜென்ரேட், அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ஒரு ரெக்டிஃபை பண்ணி நம்ம வந்து பாதிக்கு பாதி பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிடுறோம். அதனால தான் அந்த ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து வர செக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து அனுப்புகிற செக்ஷன், அதாவது அவங்க பேசுறது நம்ம கேட்டுருச்சு, நம்ம பேசுறதே வந்து அவங்களுக்கு வேணும் இல்லையா, மைக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கேட்டுருச்சு, இப்போ வந்து நான் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ சொல்லுங்க அப்படிங்கிறது வந்து மைக் என்ன பண்ணுது அப்படின்னா வாங்கிட்டு ஆம்பிளிஃபை பண்ணுது. சொல்லுங்க அப்படிங்கிறது வந்து சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் இன்னும் கிளியர் பண்ணிக்கிச்சு. ஸோ அங்கேருந்து அந்த சொல்லுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அனலாக்லேருந்து டிஜிட்டலாக மாற்றுது. இப்போ நம்ம பேசுறதுலேருந்து இந்த ஐசிக்கு புரியுற மாதிரி டிஜிட்டலாக மாற்றுது. இங்கே வந்து என்ன பண்ணோம், அவங்க பேசுறது டிஜிட்டலாக வந்தால் நம்ம காது கேட்குற மாதிரி அழகாக மாற்றிட்டோம். இப்போ நம்ம பேசுனதை அனலாக் டு டிஜிட்டலாக மாற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஃப் பாட்டுக்கு அனுப்புது. ஸோ இந்த இடத்துல வந்து டிசிஎஸ் மாடுலேட்டர், ஜிஎஸ்எம் மாடுலேட்டர் 2 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செக்ஷன் இப்போ நீங்கள் என்ன சிம்மில் பேசுங்க அது மாதிரி டிசிஎஸ்ஸா ஜிஎஸ்எம் அதை சூஸ் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம பேசுகிற அந்த வாய்ஸ் கேரியரை சேம் அதே மாதிரி இங்கே ஆசிலேட்டர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆசிலேட்டர் அந்த ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம்க்கு வந்து ஆஃப் ரெக்டிஃபை பண்ணிடுறோம் 900 ஓகே. இன்னொரு கனெக்ஷன் வந்து டேரெக்டாக கொடுத்துறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பேச வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஃபில்டர் ஆகுது. ஸோ ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் வந்து பவர் ஆம்பிளிஃபையருக்கு வருது. அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆண்டனாவுக்கு போயிடுது. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இந்த மெயின் டாபிக் அதாவது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம அவங்க பேசுகிறத நம்ம இப்படி கேட்குறோம், நம்ம பேசுகிறத இப்படி கேட்குறோம், அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் வேலை செய்யலை அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஆண்டனாவோட டெர்மினல். அதாவது வந்து ஒரு சில ஃபோன்ஸ் வந்து ஆண்டனா இப்படி போட்டு 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை சிசி போர்டு அந்த ரிங்கர் செட்லாம் கழட்டும் போது வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனா டெர்மினல். ஸோ இதெல்லாம் இது கூட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கு, ஸ்டார் ஆஷ் 06 ஆஷ் போட்டிங்க அப்படின்னா ஐஎம்இ நம்பர் காமிக்கணும். ஐஎம்இ நம்பர் காமிச்சா தான் நமக்கு டவரே கிடைக்கும், அது ஒரு விஷயம். ஸோ ஐஎம்இ நம்பர் காமிக்குதான்னு பாருங்க. அப்படி காமிக்குது அப்படின்னா ஆண்டனா டெர்மினலை செக் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா ட்ராக்ஸு. ஸோ இங்கிருந்து வர ஆண்டனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டனா சுவிட்சை இந்த பவர் ஆம்பிளிஃபையர் கூடயே வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ இது வந்து ஒரே ஈஸியாக வந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரே ஈஸியாக வந்துருச்சு. இந்த ஆண்டனா சுவிட்ச் இருக்கிறது கூட கிடையாது. ஆண்டனா வந்து டேரெக்டாக பவர் ஆம்பிளிஃபையருக்கு போகும். ஸோ இந்த பவர் ஆம்பிளிஃபையரை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதுக்கு ஒரு ட்ராக் இடையில அந்த காயிலோ கெப்பாசிட்டரோ ரெசிஸ்டரோ ஏதாவது ஷார்ட் ஆயிடுச்சா இல்லை ஓப்பன் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கிருந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு இங்கே கண்டினியூட்டி செக் பண்ணலாம். ஸோ இது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியிலேருந்து வர வோல்டேஜ் வி பேட் செக். ஸோ இந்த பேட்டரியில் அதாவது வந்து பவர் செக்ஷனில் பேட்டரி போட்டோம்னா இந்த நெட்வொர்க் செக்ஷனுக்கு பவர் வந்தால் தான் இந்த செக்ஷனை வேலை செய்யும். ஸோ அப்போ நெட்வொர்க்கையும் அந்த பவரையும் ஒரு செக் பண்ணிக்கோங்க, பவர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. ஸோ பவர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஆர்எஃப்ஐசி கீழே ஒரு கிறிஸ்டல் இருக்குது, 26 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல், ஒரு சில்வர் கலரில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க அந்த கிறிஸ்டலை. ஸோ இப்போ வந்து மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், எக்ஸ்டர்னல் ஆண்டனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோன் பின்னாடி திருப்பி பார்த்தீங்க இந்த கீபேட் செட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும் ஒரு எக்ஸ்டர்னல் ஆண்டனா. ஸோ இதுக்கு போயிட்டு மறுபடியும் இதுக்கு வரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கிடைக்கல, நெட்வொர்க் கிடைக்கல அப்படின்னா டெர்மினல்லாம் செக் பண்ணிட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னா இது எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 பாயிண்ட் இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள், டேரெக்ட் பண்ணுங்கள். டேரெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்னல் கிடைக்குதான் பாருங்கள். சாம்சங் ஃபோன்ஸ்லாம் இந்த மாதிரி இடத்துல டேரெக்ட் பண்ணும்போது கிடைச்சிருது. ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்ஓ வந்து எப்படி செக் பண்ணலாம், இல்லை ஆர்எஃப் எப்படி செக், இல்லை ஆர்எஃப்ஐசி எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிஎஃப்ஓ வோல்டேஜ் வருதான்னு பாருங்கள். வோல்டேஜ் வரலன்னா வந்து நம்ம வந்து அதான் வோல்டேஜ் வந்து நெட்வொர்க் செக்ஷனில் வோல்டேஜ் போடணும்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து ஆர்எஃப்ஐசி இப்போ நமக்கு கடைசியாக இருக்கிற 3 பாயிண்ட் வந்து பிஎஃப்ஓவா ஆர்எஃப்ஐசியா இல்லை கிறிஸ்டலா, இதுதான் கடைசி பாயிண்ட் நெட்வொர்க்குக்கு. இதை 3 நான் ஏன் தனியாக எழுதுறேன்னா இது 3 நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது மொபைல் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டே நீங்கள் இதை பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா கடைசி கட்டம் ஆர்எஃப்ஐசியா பிஎஃப்ஓவா கிறிஸ்டலா அப்படின்னு எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிறிஸ்டலை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இதில் ரெடி ஆயிடும். ஏன்னா சாம்சங் B312 அந்த கீபேட் செட்டெல்லாம் அந்த கிறிஸ்டல் மாற்றிங்கனாவே ரெடி ஆகிடுது டவர். நீங்கள் ஒன்றும் பெருசாக யோசிக்க தேவை. டெர்மினலை செக் பண்ணுங்கள், இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா இந்த கிறிஸ்டல் மாற்றிங்கன்னா அந்த கீபேட் செட்லாம் ரெடி ஆயிடும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்ஐசி. ஸோ இந்த கிறிஸ்டலுக்கு இந்த ஆர்எஃப்ஐசி எப்படி ஃபைண்ட் பண்ணுறது ஒரு மொபைலில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டல் பக்கத்தில் எந்த ஐசி இருக்கோ அதுதான் ஆர்எஃப்ஐசி. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஐசி, வேறு பவர் அதாவது வந்து பவர் ஆம்பிளிஃபையர் ஐசி. வேறு ஒன்றும் இருக்கிற ஆண்டனா சுவிட்செல்லாம் அவங்க மெர்ஜ் பண்ணிட்டாங்க, ஆடியோ செக்ஷனாக தனியாக போயிடும். ஸோ இங்கேருந்து ட்ராக் போகும், ஆனால் தனியாக தான் இருக்கும். நெட்வொர்க்குங்கிறது நமக்கு இந்த செக்ஷன்லேயே முடிஞ்சிடும். ஸோ ஆர்எஃப் செகண்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணது இந்த ஆர்எஃப். இந்த கிறிஸ்டலையும் ஆர்எஃபையும் சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக இது 2லேயே ரெடி ஆயிடும். சரி, அப்படி ஒரு வேலை ஏதாவது தண்ணியில் விழுந்து மொபைல் அப்படின்னா தான் நமக்கு பிஎஃப்ஓ ஆஃப் ஷார்ட்டில் இருக்கலாம். ஸோ இது இருக்கிறதுனாலையும் நமக்கு நெட்வொர்க் கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் இது 3 வந்து தான் மெயின். ஸோ இதை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நம்ம கண்டிப்பாக வந்து நெட்வொர்க்கை வந்து முக்கால்வாசி நம்ம முடிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 ஸ்டெப்பு இருக்குது நான் சொன்னதே. எடுத்தவொடனே நம்ம பிஎஃப்ஓ ஆர்எஃப்ஓ கிறிஸ்டல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க, அந்த அளவுக்குலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது.
ஆண்டனா டெர்மினல் ஏதாவது காயில் அந்த மாதிரி கெப்பாசிட்டி ஏதாவது போயிருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்டர்னல் ஆண்டனா. ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து லைன் டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்டனா ட்ராக், விபேட் ட்ராக், அதாவது பவர் லைன் இருக்குது. அதாவது வந்து பேட்டரியிலேருந்து நேரடியாக வோல்டேஜ் வரும். அந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரி என்ன ஒரு 3.8 கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல 3.8 வரணும். அப்படி வரல அப்படின்னா பவர் இல்லை, அதனால் நெட்வொர்க் வேலை செய்யலாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து இந்த கிறிஸ்டலை மாற்றலாம். கிறிஸ்டல் மாற்றினா மேக்ஸிமம் ரெடி ஆயிடும். ஸோ அப்படியும் வரல அப்படின்னா ஆர்எஃப் செக் பண்ணுங்கள். ஸோ ஆர்எஃப் இது ரெண்டு மாற்றினாவே மேக்ஸிமம் ரெடி ஆயிடுது. ஸோ இல்லை தண்ணியில் விழுந்த மொபைல் நெட்வொர்க் வரல அப்படின்னா ஆர்எஃப், பிஎஃப்ஓ, கிறிஸ்டல் இது மூணையும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து கழட்டிட்டு ரீபால் பண்ணிடுங்க. ரீபால் பண்ணி வச்சுட்டீங்க அப்படிங்கிறதுனாவே உங்களுக்கு வந்து நெட்வொர்க் செக்ஷன் ரெடி ஆயிடும். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெட்வொர்க்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்து விட போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். உங்களால் தான் வந்து நியர்லி 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க மொபைல்ஸோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போட்டிருக்க செக்ஷன் மட்டும் இல்லாமல், ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய செக்ஷன் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதில் இருக்க டவுட்டும் இல்லாமல் வெளியில் இருக்க டவுட், அதாவது வந்து நீங்கள் ஒரு மொபைல் வச்சிருக்கலாம். ஸோ அந்த மொபைல் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட், நெட்வொர்க் கம்ப்ளைண்ட், டெட் கம்ப்ளைண்ட், வாட்டர் டேமேஜ் கம்ப்ளைண்ட், இல்லை யூஎம்சி கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்குண்டான ஆன்சர்ஸ், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அது ஒரு வீடியோவே வரும். அதான் வந்து ஸ்பெஷல் வீடியோ ஃபார் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி 500 சப்ஸ்கிரைப் நியர்லி கொண்டு வந்து விட்டீங்களோ அதேமாதிரி 1K சப்ஸ்கிரைப் நியர்லி கொண்டு வந்து விட்டுருவீங்க நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டும் எப்பயுமே எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ.